அதே மாதிரி நீதிமொழிகள் 17வது வசனம், கர்த்தருக்கு நீயோ நாடோறும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடே இரு. ஆமென். நீயோ எப்போதும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடே இரு. எவ்வளவு அழகான வசனம் பாருங்களேன். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடே இரு, நாடோறும். அவர் சொல்லல நீ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நீ பயப்படுற பயம் இருந்தா போதும்னு சொல்லல, நாடோறும். ஆமென், நாடோறும். சோ நான் ஃபைனலா ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் 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 சொல்றீங்களே, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாதான் திட நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும், எல்லாமே நம்ம பாக்குறோம்ல. அத்தனை வசனத்திலும் அத்தனை அதிகாரத்திலும் எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்றோம்? எத்தனை பேர் இதை நம்மளுடைய வாழ்க்கையில உண்மையா நம்ம எடுத்துக்கிறோம்? இப்படிதான் வாழணும், இப்படிதான் ஜீவிக்கணும், இப்படிதான் நான் வாழ போறேன், இப்படிதான் நான் இருக்க போறேன் சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம இதை எடுத்துக்கிறோம்? யோசிங்க. எத்தனை பேருக்குள்ள இந்த 103வது சங்கீதம் கூட ரொம்ப ஒரு அழகான வசனம் என் மனசுல அது வந்துகிட்டே இருக்குது. அதனால மேபி ஐ ஷுட் டேக் இட் ஃபர்ஸ்ட். 103வது சங்கீதம் நினைக்கிறேன். அந்த 103:17வது வசனம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது உட்காந்து இந்த பொண்ணை யார் கட்டிக்க போறா, அந்த பையனை யார் கட்டிக்க போறா, இவங்களுக்கு வாழ்க்கை எப்படி அமைய போகுது, அவங்க குடும்பம் எப்படி அமைய போகுது, இவங்க குடும்பம் எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் அப்படியே அமைக்க போடுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க சொந்த புத்தி ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அன்னைக்கு கூட நான் பேசினேன், சொந்த புத்தி சுய புத்தி 2 இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் அமைக்க போட்டுட்டு கர்த்தருடைய கிருபையோ யாருக்கு மேல இருக்குது? அவருக்கு பயந்தவர்கள் மேல இருக்குது. அல்லேலூயா. அவருக்கு பயந்தவர்கள் மேல கர்த்தருடைய கிருபை கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். ஆமென். அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாலே எல்லா காரியங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி யார் மேல இருக்குதான்? அவருடைய பிள்ளைகள் மேலும், பேரம் பேத்தி எல்லாருக்கும் கர்த்தர் தருவார். பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, பேரம் பேத்திலாம். சோ இந்த கர்த்தருடைய பயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கர்த்தருடைய பயம் என் குடும்பத்துல இருக்குதா? இந்த கர்த்தருடைய பயம் என்னுடைய வாழ்க்கையில இருக்குதா? இந்த கர்த்தருடைய பயத்துக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா?